ஓகே. உண்மையிலே ஒரே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எல்லாரும் துப்பாக்கி 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 இந்த கேள்வி தான் கேட்பீங்க, நல்லாவே தெரியும். கொடுத்த துப்பாக்கியை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். துப்பாக்கி எடுத்து எடுத்து கொடுத்த டேரக்டரே வந்து பயங்கரமா யூஸ் பண்ண வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு ஓப்பனா சொல்லலாம், இன்டர்வல் பிளாக்ல நான் ஒரு மைண்டுக்கு வந்துட்டேங்க, பிளைண்டாவே வந்துட்டேன். ஏன்னா இன்டர்வல் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அந்த டைம்ல எனக்கே முக்காவாசி முடிவு பண்ணேன், படம் நல்லா தான்டா இருக்கு, இதுக்கு மேலே என்னால எதுவும் யோசிக்க கூட முடியலடா அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா வாங்கின காஃபி கூட குடிக்க மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியே பார்த்தேன், நம்ம எஸ்கேவா அப்படின்ட்டு. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அந்த லாலிபப் ஃபர்ஸ்ட் உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கே இன்னைக்கு அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல ஆக்ஷன்ஸ்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பண்ணுவார் பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. டோட்டலா கிளைமேக்ஸ்லனா மரண மாசனே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். உண்மையிலே எஸ்கேங்க. ரொம்ப தனித்துவமா இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா இப்ப வந்து இது வந்து ஓப்பனா சொல்லணும்னா கதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த ஒரே ஒரு இதை வச்சு கதை ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதைக்கு ஏற்ற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொடுத்த விதம்லாம் செம்மையா இருந்தது. அந்த ஏன்னா அதை பேசுறது ரொம்ப தைரியம் வேணும். அதை இந்த டைம்ல பேசுனது பயங்கரமா இருந்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது உண்மையிலே. துப்பாக்கி சீன்ஸ் வருங்க, இன்டர்வல் பிளாக்கே அதுதான். ஏன்னா துப்பாக்கில வந்து போன் கால்ஸ் அந்த அந்த சீன் தான் பயங்கரம். இதுல வந்து இன்டர்வல்ல ஆனா அது வேற இது வேறங்கிற மாதிரி இது வேற மாதிரி ஒரு போன் கால்ஸ் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த இடத்துல இருந்து ஹைப்பே ஆரம்பிச்சிச்சுன்னா கடைசி எண்டிங் வரைக்குமே போகும். உண்மையிலே எஸ்கே சாரோட ஆக்ஷன் பிளாக் வேற லெவல்ல இருந்தது. அதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்ன சொன்னா எஸ்கே சார் இந்த பக்கம் பின்னி பெடல் எடுக்காரு, அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வில்லனு. எனக்கு வில்லனா ரசிக்கிறதா எஸ்கே சாரா ரசிக்கிறதானே ஒரு குழப்பமா இருந்தது. அந்த அளவுக்கு வில்லத்தனம் செம்மையா இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொன்னா வில்லனை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஸ்டைலிஷா வித்தியாசமா ராஜுபாய் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி போய் இது வேற விதமான ஒரு வில்லன் பண்ணிருப்பாரு. ரோல் பயங்கரமா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அடிச்சுக்க ஆளே இல்லைன்னே சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருந்தது. வழக்கம் போல அந்த லவ், ஆனா அந்த லவ்வை வச்சு எந்த அளவுக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேச முடியுங்கிறத செமையா கொடுத்திருந்தாரு. மிகப்பெரிய பிளாக் ஆக்ஷன் சீன் ஸ்டோரி, ஆனா லவ் இல்லாம ஆக்ஷன் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்தது. உங்களுக்கு லவ்வுமே ரொம்பலாம் காட்டலங்க. உண்மையிலே நான் கூட நினைச்சேன் நிறைய லவ் கமர்ஷியல் ரொமான்ஸ் இப்படி எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாம லவ் ரொம்ப டீசெண்டா காமிச்சு டோட்டல் ஆக்ஷன்ஸ், ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத ஆக்ஷன்ஸா இருக்கும். எஸ்கே சார் கிட்ட இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மாஸ் ஹீரோன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆக்ஷன்ஸை இவர்கிட்ட பார்க்கலாம், அப்படி இருக்க மாதிரி இருந்தது. ஆக்சுவலி கதையை ரினியூவல் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்களே என்ன பண்றது. ஆனா அது செம்மையா இருந்தது. அது ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கூட அந்த ஒரு ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாரு. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு, அதுலயும் ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் எங்கேயுமே விடல. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ன்னே சொல்லலாம். ஒருவேளை ஏஆர் முருகதாஸ் தான் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன் எஸ்கேவை. துப்பாக்கி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு ஒரு இடத்துல அப்படியே தரையில அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். வில்லனாக அப்படியே தூக்கி நிப்பாட்டி நெஞ்சில நிப்பாட்டி ஒரு ஃபைட் சீன் வரும் கிளைமேக்ஸ்ல, அதெல்லாம் அப்படியே இப்படிதான் பார்க்கணும். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மேக்சிமம் லாங் ஷாட்ல காட்டுவாங்க. ஆனா எஸ்கேயோட க்ளோஸ் அப் அந்த ஃபேஸை காட்டும் போது அவரோட ஆக்ரேஷன் பயங்கரமா இருந்த மாதிரி நம்புற மாதிரி இருந்தது. உண்மையா சொல்லணும்னா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது, ஃபீல் இருந்தது, செம்மையா இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது. நானுமே யோசித்தேன். ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் அவர் கொடுத்த அந்த ஆக்ஷன்ஸ், ஏன்னா ஆக்ஷன்ஸை ஈஸியா யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா நம்ப வைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல, அதை நம்ம ரசிக்க வைக்கணும்ல. இப்ப நானும் தான் சண்டை போடுவேன், சண்டை போடுறது முக்கியம் இல்ல, போடலாமே வாங்கலைங்களா ஆனா வந்துட்டு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையிலே ஃபைட் பண்றாங்க, அந்த ஒரு ரசிப்பு தன்மை, அவரை அடிக்கும் போது நம்மளே அறியாம நம்ம எந்திரிச்சு கத்துறது, அந்த சீன் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டாங்க. தியேட்டர்ல விசில் அனல் பறந்துச்சுன்னே சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருந்தது. நான் மேக்சிமம் 10க்கு 10 கொடுப்பேன். அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் செம்மையா ஃபீல் இருந்தது. உங்களுக்கு லவ் ஓவரா காட்டாம விட்டதுக்காண்டி தான் இந்த 10க்கு 10.